ஐபிஎல் சீசன் அப்படிங்கிறது ரொம்பவே சுவாரஸ்யமாகவும் விறுவிறுப்பாகவும் போயிட்டுருக்கு. அதுவும் எல்லா டீம்ஸும் பார்த்தோம் அப்படின்னா நாங்கள் சளைச்சவங்க இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு போட்டியிலையும் ரொம்பவே அட்டகாசமாக அவங்களுடைய மேட்சை வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. நேற்று பார்த்தோன்னா ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு போட்டி ஐபிஎல்லில் ஜிடி மற்றும் டிசி அணிகள் வந்து இந்த போட்டியில் வந்து மோதினாங்க. ஏற்கனவே குஜராத் டைட்டன்ஸ் அணி நரேந்திர மோடி மைதானத்தில் நடந்த போட்டியில் வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் கிட்ட தோல்வி சந்திச்சாங்க. அப்படி இருக்கும்போது நேற்று டெல்லியினுடைய ஹோம் கிரவுண்டான அருண் ஜேட்லி மைதானத்தில் வந்து இந்த போட்டி நடந்தது. இதில் டாஸ் வின் பண்ண குஜராத் அணியினுடைய கேப்டன் சுப்மன் கில் வந்து பந்து வீச்சை தேர்வு செஞ்சார். ஸோ தொடக்க ஆட்டக்காரர்களாக பார்த்தோம் அப்படின்னா டெல்லி அணிக்கு பிருத்வி ஷா மற்றும் ஜாக் ஃப்ரேசர் மெக்கர் 2 பேரும் களமிறங்கினாங்க. நம்ம மெக்கர் பார்த்துட்ருக்கோம், தன்னுடைய வருகையை வந்து ஐபிஎல்லில் அவர் அறிவிச்சிட்டாருன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு அவருடைய ஆட்டம் ரொம்பவே அபாரமாக இருக்குது. நேற்றும் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து ப்ரீ லைசன்ஸ் கொடுத்துட்டாங்க, நீ இஷ்டத்துக்கு ஆடு தம்பி அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா தொடக்கத்திலே ரொம்பவே அதிரடியாக ஆடினார். 2 பவுண்ட்ரி 2 சிக்ஸஸ் வந்து அவர் பேட்டில் தான் நம்ம பார்த்தோம். ஆனாலும் ஒரு 4 ஓவர்களில் பார்த்தோன்னா ஒரு 35 ரன்கள் இருக்கும் பொழுது ஒரே ஓவரில் தொடக்க ஆட்டக்காரர்கள் 2 பேருடைய விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு சந்தீப் வாரியர். சந்தீப் வாரியர் நம்ம தமிழ்நாட்டுக்காக ரஞ்சி டிராஃபிஸ்லாம் விளையாடிட்டு இருக்காரு. இந்த சீசனில் பார்த்தோன்னா அவர் ஒரு மாற்று வீரராக தான் குஜராத் டைட்டன்ஸ் அணி வந்து ஒப்பந்தம் செய்தாங்க. பட் நேற்று ரொம்பவே அட்டகாசமாக அவருடைய முதல் 2வது ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா 2 விக்கெட்டுகள் எடுத்து கொடுத்தாரு. அடுத்த ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா 6வது ஓவரில் ஷாய் ஹோப்போடைய விக்கெட்டையும் கூட எடுத்து கொடுத்தாரு. சந்தீப் வாரியர் நேற்று ரொம்பவே சிறப்பாக பந்து வீசினார் சொல்லலாம். ஒட்டுமொத்தமாக 3 ஓவர்களில் 15 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து 3 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். ஸோ ஒரு கட்டத்தில் நல்லா அதிரடியாக ஸ்டார்ட் பண்ணாலும் கூட டெல்லி அணி பார்த்தோம் அப்படின்னா 44 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளானது தடுமாறிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சூழலை பார்த்தோம் அப்படின்னா வழக்கமாக இந்தியன் டீம்லையும் சரி டெல்லி கேபிட்டல்ஸ்லையும் சரி லோயர் மிடில் ஆர்டரில் வந்து வரக்கூடிய அக்ஷர் பட்டேல் வந்து நேற்று பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேஞ்சாக 1 டவுனில் வந்து வந்திருந்தார். அதுக்கு ஏற்ற மாதிரி என்னால் டாப் ஆர்டர்லையும் நல்லா ஆட முடியும் அப்படிங்கிறத வந்து அவர் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து இந்தியன் டீமுக்கு கொடுத்துருக்காரு சொல்லலாம். நேற்று ரொம்பவே அபாரமாக ஆடின அக்ஷர் பட்டேல் பார்த்தோம் அப்படின்னா 5 4 4 சிக்ஸஸோட வெறும் 43 பந்துகளில் 66 ரன்களை வந்து எடுத்து கொடுத்தாரு. அதுக்கடுத்து பார்த்தோம் ஷாய் ஹோப் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவர் வந்து இந்த சீசனில் இது வரைக்கும் அவர்கிட்டருந்து ஒரு பெரிய நாக்கு வந்து நம்மளால் பார்க்க முடியல. ஆனால் நம்ம கண்டிப்பாக பேச வேண்டிய ஒரு பேர் அப்படின்னா கண்டிப்பாக ரிஷப் பண்ட். ஏன்னா இந்த ஐபிஎல் சீசனுக்கு முன்னாடி அவர் சந்தித்து அந்த உயிரை போகக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆபத்துலேருந்து தப்பிச்சு வந்திருக்காரு. ஸோ இந்த ஐபிஎல்லை விளையாடுவாரா அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்த சூழலில் மீண்டும் வந்து அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா 5 4 8 சிக்ஸஸோட 43 பந்துகளில் 88 ரன்களை வந்து அடித்தார். ஒரு நல்ல ஃபார்மில் இருக்கார் அப்படி சொல்லலாம். ரிஷப் பண்ட் இந்த மாதிரி ஆடுறது கண்டிப்பாக டெல்லி கேபிட்டல்ஸ் அணிக்கு மட்டும் இல்லை இந்தியன் டீமுக்கே ஒரு நல்ல விஷயம் அப்படி சொல்லலாம். ஏன்னா T20 வேர்ல்டு கப் வேறு வரப்போகுது. ஸோ அந்த சூழலில் ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மனாக ரிஷப் பண்டோட தேவை இந்தியன் அணிக்கு இருக்கும்போது அவரோட பேட்டில் வந்து இந்த மாதிரி ரன் வரதை பார்க்குறது நமக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இவரோட இந்த அட்டகாசமான நாக்கு அடுத்து பார்த்தோன்னா கடைசி சமயத்தில் ட்விஸ்ட் அண்ட் ஸ்டப்ஸும் கொஞ்சம் ஒரு கேமியோ வந்து அவர் கிடைச்ச ஒரு 7 பந்துகளில் பார்த்தோம் அப்படின்னா 26 ரன்கள் 3 பவுண்ட்ரி 2 சிக்ஸஸ் வரை வந்து எடுத்து கொடுத்தாரு. ஸோ இந்த அட்டகாசமான ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் மூலம் பார்த்தோம் அப்படின்னா டெல்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்களில் 224 ரன்கள் அப்படிங்கிற ஒரு அட்டகாசமான ஒரு ஸ்கோர் வந்து போர்டில் போட்டாங்க. ஸோ பார்த்தோம் அப்படின்னா தொடக்க ஆட்டக்காரர்கள் கொஞ்சம் தடுமாற்றம் இருந்தாலும் கூட அந்த அணியில் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங் வந்து மிடில் ஆர்டர்ஸில் நல்லாவே பண்ணாங்க. அக்ஷர் பட்டேல் ஷாய் ஹோப் கொஞ்சம் பெருசாக பண்ணல. பட் ஆனால் ரிஷப் பண்ட் ட்ரிஸ்டன் சப் கடைசியில் நல்லா ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாங்க. அதுவே ஜிடி தரப்பில் பார்த்தோம் அப்படின்னா பந்து வீச்சாளர்கள் அவ்வளோ பெருசாக யாரும் பர்ஃபார்ம் பண்ணல. சந்தீப் வாரியர் ஓரளவுக்கு பண்ணார். ஆனால் ஒரு மோசமான ஒரு சாதனையை படைச்சிருக்காரு மோஹித் சர்மா. சென்னை சூப்பர் கிங்ஸ் காலகட்டத்தில் இருக்கும்போது பார்த்தோம் அப்படின்னா அவர் வந்து பவர் பிளே ஓவர்ஸில் நல்லா பால் ஸ்விங் பண்ணுவார், நல்லா விக்கெட்ஸ் எடுத்துருந்தார். பட் இப்போ கொஞ்சம் ஆஃப் தி ரேடார் போனதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா லாஸ்ட் சீசனில் ஜிடி அணிக்கு ரொம்பவே அட்டகாசமாக பர்ஃபார்ம் பண்ணிட்டார். ஆனால் நேற்று ஒரு மோசமான சாதனை பண்ணியிருக்காரு. ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலேயே ஒரு போட்டியில் அதிக ரன்ஸை விட்டு கொடுத்த பந்து வீச்சாளர் அப்படிங்கிற அந்த மோசமான ரெக்கார்டை பண்ணியிருக்காரு. நேற்று போட்டியில் பார்த்தோம் அப்படின்னா 73 ரன்களை விட்டு கொடுத்தாரு, ஒரு விக்கெட்டை கூட கைப்பற்றல அவர். இதுக்கு முன்னாடி பாசல் தம்பி பார்த்தோன்னா 70 ரன்கள் விட்டு கொடுத்திருந்தாரு. அந்த சாதனை வந்து முறியடிச்சிருக்காரு மோஹித் சர்மா. ஸோ 225 ரன்கள் டார்கெட் அப்படிங்கிறது கொஞ்சம் பெரிய இலக்காக இருந்தாலும் கூட ஜிடி ரொம்பவே அட்டகாசமாக ஃபைட் பேக் பண்ணாங்கன்னு சொல்லலாம். அந்த அன்னைக்கு தொடக்க ஆட்டக்காரர்களாக அணியினுடைய கேப்டன் சுப்மன் கில் கூட ரித்திமான் சாகா களமிறங்கினார். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 225 டார்கெட் அப்படிங்கும்போது கில்லோட பேட்டில் வந்து நிறைய ஸ்கோர் வரணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் 2வது ஓவர்லேயே அவரோட விக்கெட்டை எடுத்து கொடுத்தாரு ஆண்ட்ரிக் நோரியா. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா ரித்திமான் சாகா ரொம்பவே அட்டகாசமாக விளையாடினார். 25 பந்துகளில் 5 பவுண்ட்ரி 1 சிக்ஸஸோட 39 ரன்கள் சேர்த்த நிலையில் ஆட்டம் இழந்தார். இப்போ பார்த்தோம்னா சுப்மன் கில்லை நம்பி தான் அந்த அணி இருக்குது அப்படி சொல்லலாம். பட் அவர் விக்கெட் விழுந்தாலும் கூட ஏர்லியராக விழுந்தாலும் கூட
ரித்திமான் சாகா அண்ட் சாய் சுதர்சன் இந்த 2 பேரும் செகண்ட் விக்கெட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 80 ரன்ஸ்க்கு மேலே பார்ட்னர்ஷிப் வந்து அமைச்சாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சாய் சுதர்சன் பற்றி பேசி ஆகணும். சாய் சுதர்சன் வந்து இம்பாக்ட் பிளேயர் தான் அவங்க கொண்டு வராங்க. ஒரு பேட்டிங் மட்டும் எங்களுக்கு போதும் அப்படின்னு. ஸோ தன்னோட வேலையை அவர் கரெக்டாக செஞ்சு கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லலாம். நேற்றும் ரொம்பவே அட்டகாசமான ஒரு நாக், 39 பந்துகளில் 7 பவுண்டரி 2 சிக்ஸஸோட 65 ரன்களை எடுத்து கொடுத்தாரு. ஸோ சாய் சுதர்சன் ரொம்ப பொறுமையாக தான் ஆடுவார் அப்படி சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்தாலும் நேற்று கண்டிப்பாக அவரோட ஸ்ட்ரைக் ரேட்டும் ரொம்பவே நல்லா இருந்தது. ஏன்னா ஒரு 220 ரனுக்கு மேலே வந்து டார்கெட் இருக்கும்போது அந்த ஸ்ட்ரைக் ரேட்டில் ஆடணும் அப்படிங்கிறத உணர்ந்து நல்ல ஸ்ட்ரைக் ரேட்டையும் அவர் ஆனார். ஆனால் அதுக்கு அடுத்து வந்த பேட்ஸ்மேன்ஸ் வந்து பெருசாக வந்து பார்த்தோம் அப்படின்னா நினச்சி நிற்க முடியல. ஆனால் டேவிட் மில்லர் கண்டிப்பாக சொல்லணும், டேவிட் மில்லர் அவரை கண்டிப்பாக ஜிடி டீம் வந்து மிஸ் பண்ணியிருந்தாங்க ஒரு சில இன்ஜுரி காரணமாக. பட் நேற்று ரொம்பவே அட்டகாசமாக விளையாடினார். 23 பந்துகளில் 52 ரன்கள் அடித்தார், 6 பவுண்டரி 3 சிக்ஸஸோட. ஸோ டேவிட் மில்லர் மட்டும் அவுட் ஆகாமல் இருந்தால் ஜிடி ஈஸியாக அந்த போட்டியை வெற்றி பெற்றிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் இருந்தது. ஆனால் அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அவரோட விக்கெட் வந்து ஒரு திருப்பு முனையாக இருந்து சொல்லலாம். ஸோ அவரோட விக்கெட் எடுத்து கொடுத்தது முகேஷ் குமார் அப்படி சொல்லலாம். டேவிட் மில்லருக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா இருந்தாலும் கூட கடைசி பால் வரைக்கும் மேட்சை கொண்டு போனாங்க. ரஷித் கான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ரஷித் கான் இன்னைக்கு மேட்ச்சில் வந்து பெருசாக விக்கெட்ஸ் எடுக்கலனாலும் கூட கடைசி கட்டத்தில் என்னால் பேட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத நிரூபித்தார். 11 பந்துகளில் 21 ரன்கள் எடுத்து கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருந்தார். பட் என்னன்னா மேட்சை வந்து வெற்றிகரமாக முடிச்சு கொடுக்க முடியல அப்படிங்கிற ஒரு சோகம் அவருக்கு இருக்கும். அதே மாதிரி தமிழக வீரர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஷாருக் கானுக்கு வந்து பேட்டிங்கில் இப்போ ஒரு சில போட்டிகளில் சான்சஸ் கிடைக்குது. இதுக்கு முன்னாடி விஜய் சங்கருக்கும் சான்சஸ் கிடைச்சது, அவரும் பெருசாக பண்ணல. இப்போ ஷாருக் கானும் கொஞ்சம் தடுமாறாரு, ஒரு சில சிக்ஸஸ் அடிக்கிறாரு. பட் ஆனால் ஒரு ஃபினிஷர் ரோல் அவரை பார்க்குறாங்கும் போது அவருக்கு இந்த சீசன் வந்து அந்த அளவுக்கு பெருசாக அமையல சொல்லலாம். ஆனால் இறுதி கட்டத்தில் பந்து வீச்சில் லாஸ்ட் மேட்ச் வந்து 4 விக்கெட்டுக்கு எடுத்த சாய் கிஷோருக்கு இந்த மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா பெருசாக ஓவர்ஸ் கொடுக்கல சுப்மன் கில். ஸோ அந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணாரா அப்படி சொல்லி பார்க்கலாம். பட் ஆனால் பார்த்தோன்னா பேட்டிங்கில் என்கிட்ட பொட்டன்ஷியல் இருக்குது அப்படிங்கிறத காட்டினார் சாய் கிஷோர். அவருக்கு கிடைச்ச ஒரு 6-7 பந்துகளில் வந்து 2 சிக்ஸஸ் கூட அடித்தார். ஸோ ஒட்டு மொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா அந்த 225 டார்கெட் அப்படிங்கிறத நோக்கி கிளம்புறாங்கன்னு ஜிடி அணி பார்த்தோம் அப்படின்னா 20 ஓவர் முடிவில் 220 ரன்களை மட்டுமே அடித்தாங்க. அதுக்கு காரணம் என்னன்னாக்க டெல்லி கேபிட்டல்ஸ் அணியினுடைய பந்து வீச்சு. அதாவது இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்கோர் போர்டு இருக்கும்போது பவுலர்ஸ் கொஞ்சம் ஃப்ரீயாக கூட போடலாம் அப்படிங்கிறத வந்து பார்த்தோம். ஸோ 20 ஓவரில் 220 ரன்களை மட்டுமே சேர்த்து ஜிடி அணி 4 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து தோல்வி தழுவினாங்க. அதே டெல்லி தரப்பில் பார்த்தோம் அப்படின்னா ரஷிக் சலாம் வந்து இம்பாக்ட் பிளேயராக வந்தார். அவர் அட்டகாசமாக பந்து வீசினார். இந்த மாதிரி பெரிய கேம்ஸில் நிறைய ரன்ஸ் போனாலும் பிரச்சனை இல்லை, பட் விக்கெட்ஸ் எடுக்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ அதை அவர் அட்டகாசமாக பண்ணார். நேற்று ரசிக்தார் சலாம் பார்த்தோம் அப்படின்னா 3 விக்கெட்டுகளை வந்து கைப்பற்றி கொடுத்தாரு. அதே மாதிரி இன்னொரு பக்கம் குல்தீப் யாதவ் கண்டிப்பாக ஒரு சாம்பியன் பவுலர் அப்படிங்கிறத ஒவ்வொரு மேட்சும் ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. மற்ற பந்து வீச்சாளர்கள் நிறைய ரன்ஸ் போனாலும் கூட தேவையான சமயங்களில் வந்து விக்கெட்ஸ் வந்து எடுத்து கொடுக்குறாரு குல்தீப் யாதவ். நேற்றும் பார்த்தோம் அப்படின்னா 4 ஓவரில் 29 ரன்களை விட்டு கொடுத்து 2 விக்கெட்டை வந்து கைப்பற்றி கொடுத்தாரு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா நேற்று ஒரு சூப்பரான ஒரு மேட்ச் வந்து ரசிகர்களுக்கு இருந்தது அப்படி சொல்லலாம். இந்த 224 ரன்கள் வந்து டிசி அடித்தாலும் கிட்டத்தட்ட மேட்ச் வின் பண்ணுற அளவுக்கு போயிட்டு தான் லூஸ் பண்ணாங்க குஜராத் டைட்டன்ஸ். ஸோ இந்த வெற்றியின் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா டெல்லி அணி புள்ளிப்பட்டியலில் 6வது இடத்துக்கு முன்னேறி இருக்காங்க. 6வது இடத்துல இருந்த குஜராத் டைட்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இப்போது 7வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ மும்பை இந்தியன்ஸ் 8வது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. ஸோ நம்ம பாயிண்ட்ஸ் டேபிளில் பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 4 டீம் தான் நம்ம குவாலிஃபை ஆகும் அப்படிங்கிறத சொல்ல முடியாத அளவுக்கு எல்லா டீம்ஸுமே ரொம்பவே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இன்றைக்கி ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு மேட்ச் காத்துட்ருக்கு. யார் யார் விளையாட போகிறாங்க அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு எதிர்த்து தங்களுடைய ஹோம் கிரவுண்டான ராஜீவ்காந்தி ஸ்டேடியத்தில் வந்து இன்றைக்கி இரவு 7:30 மணிக்கு இந்த போட்டி வந்து நடக்க இருக்குது. ஸோ ஏற்கனவே இந்த 2 அணிகள் மோதின கடைசி போட்டி நம்மளால் மறக்கவே முடியாது. ஐபிஎல் ஹிஸ்ட்ரியிலே ஒன் ஆஃப் த பெஸ்ட் மேட்ச் அப்படி சொல்லலாம். ஏன்னா 287 ரன்கள் அப்படிங்கிற ஒரு இமாலய ஸ்கோரை வந்து போஸ்ட் பண்ணாங்க எஸ்ஆர்ஹெச். அதை தொடர்ந்து ஆடின ஆர்சிபியும் பார்த்தோம் அப்படின்னா 262 ரன்களை வந்து அந்த போட்டியில் அடிச்சிருந்தாங்க. பட் ஆனாலும் வெற்றியை பெற முடியல. ஸோ இந்த 2 டீம்ஸ் பார்த்தா நல்ல பேட்டர்ஸ் இருக்காங்க. பட் ஆனால் பவுலிங் பார்த்தோன்னா 2 டீம்லேயும் யார் பவுலர்ஸ் தான் வந்து இந்த போட்டியை வந்து நிர்ணயிக்க போகிறாங்க அப்படி சொல்லலாம். எந்த அணி நல்லா பந்து வீசுகிறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஏன்னா நம்ம கடந்த போட்டியிலையும் பார்த்தோம். ஸோ இந்த போட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பட் அதுக்கு முன்னாடி இந்த 2 அணிகளும் இது வரைக்கும் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் நேருக்கு நேராக பார்த்தோம் அப்படின்னா 24 முறை மோதியிருக்காங்க. இந்த 24 போட்டிகளில் பார்த்தோம் அப்படின்னா 13 போட்டிகளில் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தும் 10 போட்டிகளில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஒரு போட்டி முடிவில்லாமல் போயிருக்கு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த போட்டி ஒரு வாழ்வா சாவா போட்டி அப்படி சொல்லலாம். ஏன்னா இந்த போட்டியில் அவங்க தோல்வி தழுவினாங்கன்னா குவாலிஃபை ஆகிறது, அதாவது பிளே ஆஃப்ஸ்க்கு குவாலிஃபை ஆகிறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி ஆயிரும். ஸோ என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் நாளைக்கு இதே நேரம் விரிவாக பேசலாம்.